சீற்றத்தோடைய வீடு முழுக்க அந்த சாவியை தேடி கண் கலங்குற மாதிரி அவர் தேடி இருக்காருன்னு இவரே சொல்றார். அப்ப அவருடைய நோக்கம் அந்த சாவியை கண்டுபிடிக்க வேண்டும் தான் என்பதுதானே ஒழிய அசீமை திட்ட வேண்டும் என்பது அல்ல என்பதை நான் இங்கே அசீமை திட்ட வேண்டும் என்பது இருங்க நான் இப்ப பேசணும். அசீமை திட்டவில்லை என்பதுதான். ஒரு செகண்ட் அவர்கிட்ட பேசுங்க. அதான் அவர்கிட்ட பேசு கவுன்சில். நான் ஆக்சுவலா என்ன சொல்றேன், கேள்வி முடிஞ்சு என் பதில் இருக்குல்ல, நீங்க உங்கள்ட்ட பேசுறேன். இல்ல நீங்க போலாம், நான் கூப்பிடுறேன். அடுத்து இல்ல நான் சொல்லிருந்தேன் இதுக்கு. ஆக்சுவலா நான் உங்கள்ட்ட பேசலாம், கேட்க வேண்டிய பதிலா கேட்டாச்சு. இல்ல நான் இப்ப சொல்ல வேண்டிய பதில் எனக்கு இருக்குல்ல, பிகாஸ் அவர்கிட்ட நீங்க சொல்லியாச்சு. வேற ஏதாவது உங்களுக்கு சொல்றேன். எனக்கு ஒரு கேள்வி இல்ல, எனக்கு பதில் இல்லையா? கூப்பிடலாம் நீங்க. ஐ ஹேவ் an answerல. சரி நீங்க சொல்லுங்க. அப்ப எப்படி இன்னொரு ரெண்டு கேள்வி வைப்பேன். திரும்ப சொல்றது ஓகே, ரொம்ப நீட்டமா போயிட்டு. அதுதான் நான் சொல்றேன். இப்போ அவரோட நோக்கம் எதிர்த்தரப்பு வக்கீல் சொன்னது என்ன பண்றாங்க பாக்ஸ்ல அசீம் இங்க வாங்க. எதிர் வர சொல்லல. ஜட்ஜி கிட்ட பேசட்டுமான்னு கேளுங்க. அவர் அனுமதி அளிக்கும் பட்சத்தில் நீங்க அவர் என்ன பேசவே மாட்டேங்கிறாரு. அவர் இங்கே இருந்தாருன்னா இன்னும் ரெண்டு கேள்விகள் நான் கேட்பேன். தயவு செய்து நீங்க ஒரு செகண்ட் இருக்கு. நீங்க என்கிட்ட பேசுங்க. அவர் கேட்கலாம், கேளுங்க. இல்ல நீங்க என்கிட்ட பேசுங்க சொல்லுங்க. ஜட்ஜிடம் நீங்க பேச வேணும்னா சொல்ல வரேன். பேசுங்கள். எதிர்த்தரப்பு கவுன்சில் சொன்ன பிரகாரம் அவரோட நோக்கம் என்னை உமிழ்வதல்ல, அதை திட்டுவதல்ல, உள்ளே சென்று சாவியை தேடுவதுன்னு சொல்லி இருக்கிறார்ல. அப்ப வெளியே வந்து என்ன அவர் உமிழ வேண்டிய அவசியமே கிடையாது, திட்ட வேண்டிய அவசியமே இல்லாம டைரக்டா உள்ள போய் தேடி இருக்கலாம். இருங்க நான் சொல்லிக்கிறேன். அவங்க பேசுவோம், நான் பேசல. வெளியே இருந்து என்னை அவ்வளவு தூரம் அவமரியாதை பேச ரீசன் இல்ல. ஆனா நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன், உனக்கு உன் கடமையை நீ தவறிவிட்டாய். நீ வந்து மனசாட்சியை பேசுற, நீ பாவத்தை பத்தி பேசுற, நீ அவர் காலில் விலங்கே போட்டக்கூடாது. விலங்கு போட்டது நீ என்றால் சாவி திருடி வச்சது நான். எதுக்காக திருடி வச்சேன்? அவன் காலில் இருக்க பூட்ட அவிழ்த்து அவனை திருட வைக்கணும் தான் திருடி வச்சனே தவிர வேற எதுக்காக திருடி வைக்கல. அதே சொல்றார். அப்படி அவர் சாவி ஒரு செகண்ட் சாவி திருடு, அவர் நோக்கம் சாவி தேடுவது என்றால் உங்களுக்கு வரத கேள்வி. எனக்கு கேள்வி இருக்கு. அவரே கேட்டு இத முடிச்சிருங்க. அடுத்து அவர் பேசணும்ங்கறாங்க, அவங்க பேசணும்ங்கறாங்க. சீக்கிரமா கேட்டு முடியும். இதே பேசிட்டு இருக்க நாள் ஃபுல்லா. சரி, உங்களுடைய இன்டென்ஷன் அவருடைய சாவி உங்க கையில இருக்கணும், உங்களுடைய நேரப்படி அதை திறந்து விடணும், அவர் போய் திருடணும். கரெக்டா? அப்படி இருக்கிற பட்சத்துல இவர் என்னது கவனக்குறை இல்ல உமிழ்ந்து பேசுறதுங்கிற வார்த்தையில் வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, இவர் இப்ப கேஸ் நான் ஃபைல் பண்ணிருக்கிறது. அவரை அவதூறாக பேசியா கேள்வி நான் முடிச்சிரேன். உங்க தரப்பு கவுன்சில் உங்ககிட்ட ஆனா கேள்வி அது இல்ல. நான் ஃபைல் பண்ற கேஸ் வேற. நான் கேக்குற கேள்வி நீங்க பதில் அது எப்படி நீங்க கேஸ் சம்பந்தப்பட்ட கேள்வி நான் கேஸ் சம்பந்தப்பட்ட கேஸ் சம்பந்தப்பட்ட கேள்வி பதில் இருக்கா இல்லையா மட்டும் சொல்லிட்டு நீங்க போகலாம். ஆனா அது சம்பந்தப்படாத கேள்வினா நான் சொல்ல மாட்டேன். சொல்ல வேணாம்னா நீங்க அப்படி கேஸ் ஃபைல் செய்தது என்னை அவர் தவறாக பயன்படுத்தி விட்டார், தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டார். அந்த வார்த்தைக்காக மன்னிப்பு கேட்க வேண்டியதுதான் என் கேஸே தவிர. சரி, நான் பதில் சொல்ல கேள்வி இல்ல. கேள்விக்கு